மதுரையில் அவனியாபுரம் அருகே தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. இதன் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரி, தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டிருக்கு, அதோட விவரங்கள் என்ன? சிவரஞ்சன், இப்ப நேரடி காட்சிகளை நீங்களே பார்க்கலாம். இந்த அவனியாபுரம் அருகே அமைக்கப்பட்டுள்ளது வாடிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. செயற்கான வாடிவாசல். அதுல முதல் ஒரு காலை வருகிறது. அதை வீரர்கள் நடக்கும் காட்சிகளை தான் நேரடியாக காண முடிகிறது. இந்த இடத்துல அதாவது இந்த அவனியாபுரம் புறநகர் பகுதியில் ஒரு இடத்தில் இளைஞர்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மாடுபிடி வீரர்கள் ஒன்றிணைந்து இந்த ஜல்லிக்கட்டை நடத்தி இருக்கிறார்கள். அதிகாலை முன்பு யாருக்குமே தெரியவில்லை. அதிகாலை முன்பு வரை இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் இதுவரைக்கும் 20க்கும் மேற்பட்ட காளைகள் தற்போது பங்கேற்று தற்போது விளையாடி வருகிறது. இந்த இடத்திலே அவர்கள் அதாவது அவனியாபுரத்தில் இந்த புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்ற ஒரு காரணத்தின் சார்பாக தான் இந்த மாதிரி ஒரு வாடிவாசல் அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தான் தற்போது இங்கே ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. இப்போ நீங்க அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு எப்பவுமே நடக்கும். அங்கே மாலை அடக்குவீங்க, ஒரு நல்ல ஒரு திருவிழா போல நடக்கும். இந்த ஜல்லிக்கட்டு இப்போ இல்லாமல் நீங்க இந்த மாதிரி ஒரு வாடிவாசல் அமைச்சிருக்கீங்க, உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? அதாவது மத்திய அரசு மாநில அரசு எங்களுக்கு ஜல்லிக்கட்டு தர்ற மாதிரி இருந்தாங்க. நாங்கள் ஒரு 2 வருஷ காலமாக மத்திய அரசு மாநில அரசு நல்ல ஒரு மதிச்சோம். அவங்க என்னென்ன சட்டம் போட்டாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு உதவி பண்ணோம் அவங்களுக்கு. ஆனால் இப்போ இன்னைக்கு அவனியாபுரம் மந்தையில் மாடு உருவப்படும். அவங்க என்ன சொல்கிறாங்க, உருவப்படான்ட்டாங்க. அதனால் நாங்கள் வாடிவாசல் ஒரு மாத காலங்கள் அந்த வாடிவாசல் அமைச்சு இப்போ நாங்கள் மாடை ஒத்துக்கிருக்கோம். இப்போ முக்கால்வாசி நான் தான் பீட்டாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வச்சிட்டோம் நாங்கள். ஓகே, நிச்சயமாக. இப்போ உங்களோட உணர்வுகளை பதிவு செய்ய முடியல, ஜல்லிக்கட்டு முடிக்க முடியலன்னு தான் சொல்லியிருக்கீங்க. அதுக்கடுத்து இப்போ ஜல்லிக்கட்டை பொறுத்தளவுக்கு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு எப்படி இருக்கும், எவ்வளோ பேர்லாம் வருவாங்க, இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு கலையிலேருந்து எப்படி காணப்படுகிறது? தமிழர்களுக்காக நாங்கள் நடத்துகிற ஜல்லிக்கட்டு இது. தமிழர் மக்களுக்காக நாங்கள் எப்போ ஜல்லிக்கட்டு நடத்திக்கிட்டு வருஷம் நடத்திக்கிட்டு இருந்தோம். இந்த 2 வருஷமாக எங்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்காதனால நாங்கள் எந்த பொங்கல் திருநாளை விட்டு நாங்கள் தடையை மீறி நாங்கள் அவுத்துட்டோம். மக்களை நாங்கள் வச்சதே உச்சநீதிமன்றத்தை வச்சதே மக்கள். நிச்சயமா நீங்களே கேட்டிருக்கலாம். இந்த இடத்தை பார்த்திருக்கீங்க. இது ஒரு புறநகர் பகுதி. எந்த இடத்துல இந்த இருக்கிறது என்று யாருக்குமே தெரியவில்லை. அவர்கள் அழைப்பின் பேரில் தான் நாம் வர முடிஞ்சது. ஆனால் இவர்கள் இந்த தடை இருக்கிற போது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற வேண்டும் என்றதை உறுதி எடுத்திருக்காங்க. அதனைத் தொடர்ந்து தான் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று அதிகாலை 5 மணி அளவில் இந்த இளைஞர்கள் இங்கே ஒன்று கூடி தொடர்ந்து இங்கே பண்ணியிருக்காங்க. இந்த வாடிவாசலை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் முன்பாக கிராமங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டுகள் இது போன்ற பனைமரங்கள் மற்றும் கட்டைகளால் தான் அமைக்கப்படும். முக்கியமாக அதே போன்று ஜல்லிக்கட்டில் எப்படி நடைபெறுமோ அதே போன்றுதான் இந்த பனைமரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. வாடிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அமைப்பு அமைக்கப்பட்டு தற்போது வரை 20க்கும் மேற்பட்ட காளைகளானது இந்த இடத்திற்கு இந்த வாடிவாசல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கொண்டு அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இளைஞர்களை அதையும் அடக்கி இருக்கிறார்கள். தடை மீறி இந்த ஜல்லிக்கட்டானது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிவரஞ்சனி.